ஹைடா பசங்களா. ஸோ எல்லோரும் சூப்பராக எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் இல்லையா? ஸோ பார்க்கலாமா எப்படின்ட்டு, எப்படி எழுதிட்டீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சும்மா ஆன்சர் கீ மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆப்ஷன் வந்து சி 5.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். மேக்ஸிமம் எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. செம்ம ஈஸியாக இருக்குது எல்லாமே. ஓகே. செகண்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஃபோட்டோவோல்டைக் ஆக்ஷன். தேர்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி 0.1 ஹென்ரி. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி அனாக்சிடேட்டிங் சார்ஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 1/√3. சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன்ஸ் பி ஹிக்ஸ் பார்ட்டிகல். செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 0.32 கிலோமீட்டர். எயித் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி மோர் தென் பிஃபோர். நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி 2D. 10th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தெர்மோ அயனிக். 11th ஒனுக்கு ஆல் ஆஃப் த ஆப்ஷன் டி. 12th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இட்ஸ் வேவ் லென்த். 13th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி Q/2m. 14th ஒன் வந்து என்னன்னா, டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i இங்க இருக்கு இல்லையா, இது வந்து பி வெக்டார் ஈக்குவல் 2i கொடுத்துருப்பாங்க. அதனால ஆன்சர் வந்து 0.1 வந்துச்சு. இங்க வந்து ஜே கேப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜே கூட தான் நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 0.4 × 2 வந்து 0.8 வரும். சரிங்களா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போ -0.8 ஜூல். ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேவா? டெக்ஸ்ட் புக்ல ஐ கேப் இருக்கும், இங்க ஜே கேப் இருக்கு. டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 15th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி 1:2. ஸோ 1 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாமே புக் பேக் தான். ஐ திங்க் 13 வந்து புக் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கொஸ்டின் எதுமோ தான் புக்குன்னு கேட்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் தான் நம்ம கொடுத்த கொஸ்டின் பேப்பர் தான். ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதான் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அமேசியாக எழுதலாம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எழுதிக்கலாம். மென்ஷன் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF எழுதலாம். யூஸ் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ் எழுதிக்கலாம். ஃபோக்கல் லென்த் நான் நியூமரிக்கல் கொடுத்திருந்தேன், இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல். அதில் வந்து ஃபோக்கல் லென்த் கொடுத்திருந்தேன், சென்டிமீட்டர் டு மீட்டர் மொத்தம். இதோட ஆன்சர் வந்து கீழே இருக்கு, கடைசியாக சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க. கீழே வந்து அது ஆன்சர் கீ இருக்கு அப்படியே. ஓகே. ஃபோக்கல் லென்த், வாட்டர் மேட்டர் வேவ்ஸ், இது ஈஸி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் எல்லாமே ஈஸியாக 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப் நீங்க ஃபீல் பண்ணீங்க, அதனால ஃபிசிக்ஸ் செம ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ லைட் ஆஃப் வேவ் லென்த் லாம்டா கொடுத்துட்டான். ஸோ வித் கொடுத்தான் ஏ அண்ட் மேக்ஸிமம் ஆர்டர் என் கேட்குறான். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். பாப்பா ஆன்சர் பார்க்கலாம் என்னன்ட்டு. 3 மார்க்ஸ் மட்டும். ஸோ 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் அப்ளிகேஷன்ஸ் கெப்பாசிட்டர், செம ஈஸி கொஸ்டின். 26th ஒன் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் சீரிஸ் அண்ட் பேரலல் ரொம்ப ஈஸி இல்லையா? R1 + R2 = 15. பேரலுக்கு வந்து 1/R1 + 1/R2 = 1/RP வரும். ஸோ ரெண்டுக்கு ஈக்குவேஷன் கிடைக்க போட்டீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். பின்னாடி ஆன்சர்ஸ் இருக்கு, அதுவும் செக் பண்ணலாம். கரண்ட் சென்சிட்டிவ் கெல்வோமீட்டர் செம ஈஸியான கொஸ்டின். அண்ட் ஆவரேஜ் பவர் ஆஃப் ஏசி சைக்கிள், கிரிட்டிக்கல் ஆங்கிள், டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து செம ஈஸியா PYQs தான் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. சன் பூலியன் எக்ஸ்பிரஷன், AND கேட்ஸ் 3 மார்க்கே எல்லாமே அட்டன் பண்ண முடியும். அண்ட் மெயினா 33 கம்பல்சரி செம ஈஸியாக கேட்டான். த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி இல்லையா, நியூ நாட் கண்டுபிடிக்க சொல்றான். இதோட ஆன்சர் நான் சொல்றேன். சரிங்களா? 5 மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எழுதிருக்கலாம் கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் வச்சு கேட்டிருக்கான். லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கேட்டிருக்கான். ரெண்டுல எது வேணா எழுதிக்கலாம். ஈஸி. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. செம ஈஸியான கொஸ்டின். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனும் நம்ம எழுதிருக்கலாம் இல்லையா? எல்லாமே நம்ம கொடுத்த பிடிஎஃப்லேயே தான் இருந்து வந்திருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டர் வாங்கிக்கலாம். ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான், இல்லைன்னா போலரைசர், யூஸ் ஆஃப் போலரைஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். 38th பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம் நம்ம போட்டிருக்கோம். பட் ஆனால் இதே சம் போடல. சரிங்களா? பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸும் இந்த சம் ஒன்று ஆப்ஷன். இல்லைன்னா இம்பிடன்ஸ் பி வந்து செம ஈஸி. இம்பிடன்ஸ் வந்து ஃபார்முலா அண்ட் ஆல் சர்க்யூட் போர்ட் கண்டுபிடிக்கிறது. இந்த 2 சம்மே நம்ம போட்டிருக்கோம். இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிற சம் இதே சம் அப்படியே நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோல போட்டிருக்கேன். ஸோ நம்ம வீடியோஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். இப்போ 2 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து 150 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அது ஃபர்ஸ்ட் மீட்டர் கன்வெர்ட் பண்ணி 1.5. ஸோ பவர் வந்து 1/f இல்லையா? ஸோ 1/1.5 பார்த்தீங்கன்னா 0.67 டயாப்டர். இதான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர். ஓகே. செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் கொஸ்டின் கேட்டாங்களா. ஸோ லாம்டா வந்து வேவ் லென்த் கொடுத்தான் 5000 ஆம்ஸ்ட்ராங். அதை 5000 × 10⁻⁻10 போட்டு 5 × 10⁻⁻1 மீட்டரா மாற்றிறேன். அண்ட் வித் கொடுத்துருந்தான் இல்லையா? ஸோ அது வந்து 5 × 10⁻6 மைக்ரோ இருக்கனால -6 மீட்டர் கொடுக்கும். ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா A sin θ = n லாம்டா. இது எழுதியிருந்தாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ n = A sin θ லாம்டா. ஸோ sin θ மேக்ஸிமம் ஃபார் மேக்ஸிமம். இதை நான் நியூமரிக்கல் சொல்லி தரும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோவில். மேக்ஸிமம்னா θ வந்து 90 டிகிரி எடுக்கணும்ட்டு. ஸோ sin 90 வந்து 1 ஆயிடுது. ஸோ அப்போ n = A லாம்டா. ஏவோட வேல்யூ லாம்டா டிவைட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஓகேவா? ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சீரீஸ்ல R1 + R2 = 15. ஸோ பேரலல்னா 1/R1 + 1/R2 = 1/RP இல்லையா? ஸோ இதுல வந்து R1 + R2
is equal to 15 by 56 போட்டீங்க R1 plus R2 வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 15 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு இங்கே சால்வ் பண்ணி இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 15 by R1 R2 equal to 15 by 56 கேன்சல் ஆச்சுன்னா R1 R2 equal to 56. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் R1 கண்டுபிடிக்கிறோம்னா 15 minus R2 எடுக்கலாம் இல்லையா, அதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணி 15 minus R2 உள்ள மல்டிப்ளை பண்ணா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா 8 and 7 இது ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா, அதே மாதிரி 33rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் கொடுத்துருப்பான், வெலாசிட்டி, அப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பான். சரிங்களா, நியூ நாட் கேட்டிருப்பான். நியூ நாட் கேட்க இந்த ஃபார்முலா ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் h nu equal to h nu naught plus half mv square. ஸோ ஹெச் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா நியூ நாட்டோட வேல்யூ நியூ மைனஸ் mv square by 2h இருக்கும். நியூ கொஸ்டின் கொடுத்தான் ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி v கொடுத்தான், m வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ 9.1 10 power minus அது நார்மல் இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஹெச் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.6 into 10 power minus 34. ஓகேவா, எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதோட ஆன்சர் கிடைச்சிடும். சிம்பிளான சம் தான். ஒரு ஃபார்முலா மட்டும் தான், அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா மார்க் வாங்கிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 38ல A அண்ட் B வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டான், அண்ட் இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், கெபாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் 3 வேல்யூ கொடுத்துட்டான். இம்பிடன்ஸ் மட்டும் கேட்கறான் இல்லையா, இம்பிடன்ஸோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL minus XC the whole square. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ XL-ஓட XC வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 50 Ω கிடைச்சிருச்சு. ஃபேஸ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா tan phi equal to XL minus XC by R, இது அதோட ஃபார்முலா. ஓகே, அப்போ phi is equal to tan inverse of XL minus XC என்னது 40 by 30, அப்போ 4/3 ஆயிரும். டிவைட் பண்ணி லாக் டேபிள் லாக் புக் எடுத்து லாக் புக்ல கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 53.13 டிகிரி வரும். சரிங்களா, பைண்டிங் எனர்ஜி சம்மும் ஈஸி தான். ஹீலியம் கொடுத்துருப்பான், மாஸ் நம்பர் 4, அட்டாமிக் நம்பர் 2, ரெண்டு எடுத்து எழுதிக்கோங்க. Z equal to A equal to 4. பைண்டிங் எனர்ஜி equal del m c square, c square வந்து 1 யூனிட் வந்து 931.5 வரும். del m கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு Z into mh plus A minus Z into mn minus m atom. ஸோ வந்து எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 0.03043 யூனிட் கிடைக்கும். அந்த பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இவ்வளவுதான். 5 மார்க்ஸ் எல்லாம் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. 1 மார்க்கும் மேக்ஸிமம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் போடலாம். ஸோ ஃபுல்லா மறக்காம நம்ம வீடியோஸை பாருங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் மேக்ஸ் எக்ஸாம். நல்லா பண்ணி